மெயின் சென்னைன்னா இதுதான் மெயின் சென்னை. இங்கே பாருங்க, இங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, எக்மோர் ஸ்டேஷன். அது வந்து படத்தில் காட்டுறது வந்து நேப்பியர் பிரிட்ஜு, நம்ம வெண்ணா பீச் அண்ட் இருக்கிறது. அதுதான் வந்து படத்துலலாம் அதிகமாக காமிப்பாங்க. ஆமாம், அதெல்லாம் தான் அங்கே எடுத்தது. இது வந்து சும்மா அதுக்கப்புறம் போட்டது. சாமான் எடுக்கிறது பால்கனி. இங்கேருந்து வந்தால் ஒரு ஜன்னல், அப்படியே வந்தால் ரூம் கதவு. ஃபேன் லைட் எல்லாம் போட்டாச்சு. இது ஜன்னல், இது கபார்டு செஞ்சாச்சு, பெரிய கபார்டு. இந்த ரூம்லேருந்து பெட்ரூம்லேருந்து வெளியே போனோம்னா வாஷ்ரூம். வாஷ்ரூம்லேருந்து வந்தால் கிச்சன். இந்த ஹால்லே இருக்குது எல்லாமே. கிச்சன்லேயும் கபார்டு செஞ்சாச்சு. இது வந்து ஒரு சர்வீஸ் ரூமு பூட்டியிருக்கோம். இப்போ நாங்கள் இதில் வாஷிங் மிஷின் வைக்கலாம். இங்கே ஏதாவது சின்னதாக ஒரு கபார்ட் வச்சுக்கலாம், துணி காய வைக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மேலேயும் ஃபுல் கபார்ட்.
இது வந்து சிம்னி, அடுப்பு இங்கே தான் வைக்கணும், இங்கே சிம்னி வைக்கணும். இது ஒரு மாதிரி அழகாக ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு பார்க்க. ஆனால் 2 வச்சுருக்கணும், ஏதாவது திங்ஸ் வச்சுருக்கலாம். அது மாதிரி இது ட்ராவுங்களில் இது அழகாக வச்சுருக்காங்க. நாங்கள் இது சொல்லவே இல்லை, வெறும் கபோர்ட் செய்யணுன்றோம். அவங்க இது மாதிரி நல்லா வச்சு கொடுத்துட்டாங்க. கப்பு வைக்கலாம், இங்கே தட்டங்கள்லாம் வச்சுக்கலாம். இதில் கத்தி, ஸ்பூன்ஸ் அது மாதிரி போட்டு வைக்கிற மாதிரி. எல்லாம் காலெல்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது. கலர் நாங்கள் சாய்ஸ் பண்ணி கொடுத்தோம், லைட் கிரே, டார்க் கிரே. இதுதான் இப்போ சென்னையில் உள்ள வீடு. இது வெளியே 1 room ஹால். படி மேலே, இது 7th floorன்றதுனால மேலே ஓப்பன் ஏரியா. இங்கேயும் இருக்குது. போய்க்கலாம். லிஃப்ட், 2 லிஃப்ட். இங்கே பாருங்கள், நம்ம உள்ளேயே மார்க்கெட் பாருங்கள். இதுக்குள்ளே கடை இது எல்லாமே இங்கே கிடைக்குது. மினி கடை, வெளியே போக தேவையில்லை. தேவை உள்ள பொருளை இங்கே வாங்கிக்கலாம். ஒரு கடை, தேவை உள்ள பொருளை அப்பப்போ சின்னதாக வாங்கிக்கலாம். ஏன்னா எல்லாமே கிடைக்கும். எல்லாமே நம்ம வீட்டுக்கிட்ட தான். இது நம்ம பில்டிங் தான். இதுவும் புருவங்காரா பில்டிங் தான். இங்கே கிளப் ஹவுஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. அதுக்குள்ளே தான் நான் உங்களுக்கு காமிக்க போயிட்டுருக்கேன். இப்போ இதெல்லாம் கார் பார்க்கிங். நம்ம எங்கே வேணுமோ அங்கே நிப்பாட்டிக்கலாம். இதான் இங்கே உள்ள கேஃப்டேரியா. நாங்கள் இங்கேருந்தா 3 நாளாக சாப்பாடெலாம் வர வச்சு வாங்கினோம். செம்ம டேஸ்ட்டு, நல்லா இருந்துச்சு. உள்ளேயும் உட்காந்து சாப்பிட்லாம், பார்சலும் அனுப்புகிறாங்க. இங்கே இந்த இதுக்கு வழி. இப்போ நம்ம ஸ்விம்மிங் போகிறோம்னு நினைக்கிறேன். மார்க்கெட் ஒன்று காமிச்சேன், கேன்டீன் ஒன்று காமிச்சிருக்கேன். இது எல்லாம் நம்ம பில்டிங். இங்கே ஏடிஎம்மும் இருக்குது பாருங்க, ஏடிஎம்மும் இருக்குது. இதான் ஸ்விம்மிங். இன்னைக்கு ஹாலிடேயா? இன்றைக்கி எல்லாம் ஹாலிடேயும், எல்லாம் மூடி இருக்குது விளையாடுறதுக்கு. டென்னிஸ் விளையாடுறதுக்கு எல்லாமே மூடி இருக்குது. இது வந்து நர்சரி. இங்கே இருக்கிறவங்க வேலைக்கு போகணுன்னா குழந்தைங்களை இங்கே விட்டுட்டு போகலாம். குட்டி பாப்பா போகுது பார்த்து ஸ்கூல், நர்சரி பிள்ளைங்களுக்கு.
இந்த பாருங்க இப்போ கீழே வரைக்கும் விட்ருக்காங்க. அது இன்னைக்கு லீவுன்னு சொல்லிட்டு எல்லாம் மூடி வச்சுருந்தாங்க. இதில் தண்ணி வரும். ஸ்விம்மிங் பூல் இருக்குது, கிளப் ஹவுஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது இதுக்குள்ளேயே. இதான் அந்த கேன்டீன். அங்கேருந்து வெளியே காமிச்சோம்ல அது இது. இது வந்து ஆம்பளைங்க துணி மாற்றுற இடம். வாஷ்ரூம் லேடிஸ். ஸ்விம்மிங் பூல் பாருங்க. டைமிங் இருக்குது இங்கே லேடிஸ்க்கும் ஜென்ஸுக்கு எல்லாம் டைமிங் இருக்குது. நல்லா பெருசு ஆழம் இருக்கும் போல இருக்கு. அங்கே ரொம்ப டீப், இந்த பக்கம் ரொம்ப டீப்பாக இருக்குது. எல்லாம் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இதான் புருவங்காரா மேனேஜ்மெண்ட் இங்கே தான் கீழே இருக்குது.